மாமா, மாமா, எழுந்திருங்க மாமா. சொல்லுமா, என்னாச்சுமா? மாமா, இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, அவரை பார்க்க போலையா? நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. டைம் ஆயிடுச்சு. இந்தாங்க டீ குடிச்சிட்டு அவர் பார்க்க போயிட்டு வாங்க. ம். அப்புறம் மாமா, ம். உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன செய்ய? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஏதோ ஒன்று செய். ம், நான் சாயங்காலம் ஒரு 5 மணி மாதிரி நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேம்மா. சரிங்க மாமா, முதல்ல டீ குடிங்க. ஆ. என்னம்மா, ம். இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி செய்கிற போல் இருக்கு. ஆமா மாமா. சரி, இப்ப நீங்க போனீங்கன்னா திரும்ப வர எவ்வளவு நேரம் ஆகும்? என் ஃப்ரெண்டு வீடு இங்கே பக்கத்தில் தாம்மா இருக்கு. ம். ஒரு 1 ஹவரில் நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, சீக்கிரமா வந்துருங்க. ஏன், என்னாச்சுமா? நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வந்துடவா? ம், சரி, போயிட்டு வாங்க. ம். வைஷாலி, வைஷாலி. என்னங்க நீங்க இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சரி, உள்ள வாங்க. பாத்துங்க. ஏங்க, என்னங்க இது? தினம் இப்படி குடிச்சிட்டு வந்தா எப்படிங்க? இத நீங்க விட மாட்டீங்களா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கங்க. தயவு செஞ்சு இந்த குடியை விட்டுருங்க. என்னடி சொல்ற? என் காசுல தானே நான் குடிக்கிறேன். இங்க பாரு, நான் குடிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே என் வீட்டை விட்டு வெளில போடி. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. சரிதான், போடி. இவரை பாத்தீங்களா மாமா? இவர் திருந்துற மாதிரி இல்ல மாமா. தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருமா. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு இந்த குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரியாமல் உனக்கு அவனை நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேம்மா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுமா. என்னைக்காவது ஒரு நாள் அவன் திருந்திடுவான்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் திருந்துற மாதிரியே தெரியல. என்னை மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன மாமா இது? அவரு தானே குடிச்சிட்டு வர்றதுக்கு. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என் தலையெழுத்து இந்த மாதிரி இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? நீங்க போயிட்டு வாங்க. அம்மா வைஷாலி,
வந்துட்டீங்களா மாமா? வந்துட்டம்மா. ஆ. என்னம்மா சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கியா? ஆமா மாமா, இப்பதான் செய்ய ஆரம்பிச்சேன். சரி, உங்க ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்துட்டீங்களா மாமா? ஆமாம்மா, இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? சரி, நீங்க சாப்பிடுறீங்களா மாமா? சரிம்மா, எடுத்து வை. சரி மாமா. நீங்க போய் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வரேன். சரி, எடுத்துட்டு வாம்மா. ம். ம். உன் வீட்டுக்காரன் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் அந்த ரூம் பக்கமே போல மாமா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. சரி, நீ எதுக்கு ஒரு தடவை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாரு. ம். என்னங்க? என்னங்க? அவருக்கு என்ன போதை தெரியல மாமா. சரி, நீயும் ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிடுமா. இல்ல பரவாயில்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, சீக்கிரம் சாப்பிடு. ம். அம்மா வைஷாலி, வைஷாலி, மாமா, நான் இங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இங்க வாமா. இருங்க மாமா, இதோ வரேன். என்ன கூப்பிட்டீங்களா மாமா? நீ சாப்பிட்டியா இல்லையாம்மா? இன்னும் சாப்பிடல மாமா. என்ன மாமா, இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தூங்கிக்கிறேன். ம். இப்படி உட்காருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இவன் இந்த மாதிரி டெய்லி மூச்சு முட்டை குடிச்சிட்டு வரானே, இவனை என்னம்மா பண்றது? என்ன பண்றது? யார் சொல்லி அவர் திருந்துற மாதிரி தெரியல. இனிமே அவரை திருத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை விட்டு தள்ளுங்க மாமா. உங்க பையன் உங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. இதுல நான் என்ன பண்றது? நான் போய் வேலையை பாக்குறேன் மாமா. மாமா, ம்? இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. சரிம்மா, அதை அங்கே வச்சிரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். ம். வைஷாலி, ம்? ஒரு நிமிஷம் இப்படி உட்காருமா. என்ன விஷயம் மாமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. உட்கார். ம். என்னம்மா, ஆ, என் மேலே நீ கோவமா இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. இந்த மாதிரி குடிகார பையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவனை இப்படியே விடக்கூடாது. இவனுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டி ஆகணும். ம். என்ன மாமா சொல்றீங்க? உன் புருஷனை எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரக் அடிஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போலான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேம்மா. என்னது, அடிஷன் சென்டரா? இவனை எப்படியாவது நம்ம அந்த அடிஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போனோம்னா அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து அவன் சீக்கிரம் வெளியே வந்துடுவான். சாயங்காலம் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் வெளியே போயிருந்தேன்லம்மா. ம். இவனை பற்றி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் இதை பற்றி என்கிட்ட சொன்னாருமா. அவருக்கு தெரிஞ்ச ட்ரக் அடிஷன் சென்டர் நம்பர் கூட எனக்கு கொடுத்துருக்காருமா. நீ சரின்னு சொன்னேன்னா இப்போவே நம்ம அவனை கொண்டு போய் சேர்த்துடலாம். இங்க பாருங்க மாமா, நான் இதுக்கு ஒத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? உங்க புள்ள இதுக்கு ஒத்துக்கணும்ல. அவரை கம்பல் பண்ணி அங்க சேர்த்தா அவர் எப்படியாவது இங்க வந்துருவாரு மாமா. நாம இத பத்தி அவர்கிட்ட பேசினா அவர் இதுக்கு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா மாமா? இல்லைம்மா, நான் எப்படியாவது அவங்ககிட்ட பேசி அந்த ட்ரக் அடிஷன் சென்டருக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டுறேம்மா. அப்படி செஞ்சாதான் அவனால் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா உன் வாழ்க்கையும் நரகமாயிடும். சரிங்க மாமா, எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை வராத மாதிரி யோசிச்சு பண்ணுங்க மாமா. சரிம்மா, நீ போய் தூங்கு போ. சரிங்க மாமா. ஆ